தாயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே மாயக் கலவி வந்து மதிமயக்கமானேனடி. மாயக் கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்த கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா. தந்தையரும் ஒப்பாமோ. தாயும் தந்தையும் சதமென்று மாயத்தால் மதிமயங்கினேன். உலகும் உறவும் உடம்புகள் மாயங்கள் என்று தெரிந்து மதி தெளிந்தபோது தாயும் தந்தையும் எல்லாரும் சதமில்லை என்று தெளிந்தேன். உலகில் காணப்படுகின்ற எல்லாமும் எல்லா வகையான உறவுகளும் மாயங்களே. கர்ம பந்தங்களோடு பிறவி வலைப்படுகின்ற அஞ்ஞானிகள் பொன் பொருள் பூமி உறவுகள் இவற்றை எல்லாம் நிஜமானவை என்று நம்பி மயங்குகிறார்கள். இந்த மயக்கத்தால் ஆசைகள் பெருகுகின்றன. மனித மனத்துக்குள் ஆசை நுழைந்து விட்டால் அது பேராசையாவதை தடுக்க முடிவதில்லை. சொத்து சுகங்களும் சொந்த பந்தங்களும் நிலையாக இருக்கப் போவதில்லை என்பது தெரிந்தும் மதிமயங்குகிறது. இந்த மதிமயக்கம் வந்தபோது மனிதனிடம் சகல பாவங்களும் விளைந்து விடுகிறது. ஆசைகள் நெஞ்சிலே புகுந்து பேயாட்டம் போடுகின்றன. மனிதனின் அமைதி தகர்ந்து போகிறது. இவையெல்லாம் விளங்க தாயை சதமென்றே தந்தையினை ஒப்பென்றே மாய கலவி வந்து மதிமயக்கமான நடி என்றார். இவையெல்லாம் நிலையற்ற மாயங்களே. ஆத்மா ஒன்று மட்டுமே நிஜமானது. ஆத்ம ஞானம் கைவந்த போது தெளிவு ஏற்படுகிறது. இது விளங்க மாய கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்த கால் தாயும் சதமாமோ தந்தையரும் ஒப்பாமோ என்றார். தந்தையும் தாயும் தனிந்த சுகத்திலே இந்த உடம்பு உருவானது. பிறந்த பின்னால் அனுபவிக்க போகும் சுக துக்கங்களுக்கு ஆதி காரணமாக அமைவது மனிதனின் பூர்வ கர்மாக்கள். இந்த பிறவியின் கர்மாக்கள் கூடி இன்னொரு பிறவியை தரப்போகிறது. இது மாய கலவிதான். ஜனனமும் மாயைதான், மரணமும் மாயைதான், ஊரும் உறவும் மாயங்களே. ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒரே முடிவுதான். செத்தால் ஆண்டியின் ஓடோ அரசனின் செங்கோலோ கூடவே வரப்போவதில்லை. ஆனால் செய்த வினைகள் மட்டும் தப்பாமல் கூட வரும். இந்த ஞானம் வந்துவிட்ட போது எல்லாம் மாயங்கள் என்பது விளங்குகிறது. தன்னுடைய புலன்களே தன்னை மாயத்தில் மயங்க வைத்து இழுத்து சென்று படுகுழியில் வீழ்த்துவது புரிகிறது. ஆயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே மாய கலவி வந்து மதிமயக்கமானே நடி. மாய கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்த கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா. தந்தையரும் ஒப்பாமோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.